காலால் ஏறி வரேன்னு பிரார்த்தனை. இல்லை பிரார்த்தனையே இல்லை, ஒருத்தருக்கு விருப்பம் போலான்னு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். கீழே விழுந்து நமஸ்கரித்துட்டு இங்கேயே மேலே பார்த்து நமஹா வெங்கடவனே ஏழுமலையப்பனே இதோடைய ஏறி வரேன், கடைசி வரைக்கும் ஒழுங்கா உடம்பு வந்து சேர்றதுக்கு நீ தான் அருளணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறமா. இங்கே கைகூப்பினேன். இந்த கைகூப்புதலை உடனே அலர்மேல் மங்க தாயார் பெருமாளிடத்துல சொல்லிடுவோம். நம்ம பக்தன் ஒருத்தர் வந்திருக்கார், கையை கூப்பியாச்சு, என்ன பண்றதா இருக்கீர்? அவள் கேட்கறதுக்கு மட்டும்தான் அவர் நடுங்குவர். ஓ, இவளும் சிபாரிசு பண்ணிவிட்டா, நாம எங்கேயோ மேல இருக்கிறதா யாரும் வரமாட்டான்னு நினைச்சிருந்தோம், இவன் ஏற வேற ஆரம்பிச்சுட்டான், கையை வேற கூப்பிட்டான்னால் அதை எடுத்து பெரிய பாரமா தன் தலையில் சுமக்கிறாருங்கிறார் ஆழ்வார். நான் இப்ப கொடுத்தது அவருக்கு கடன் கொடுத்தாப்பலையாம். கடன் கொடுத்தா வட்டி கொடுக்கணும், அசலை திருப்பி கொடுக்கணும். நாம கொடுத்துருக்கிற பணத்துக்கு நமஹாங்கிற பணம், வேற என்ன நம்ம கொடுத்தோம், நமஹான்னு கையை கூப்பினோம். இதுக்கு வட்டியும் முதலுமா இவன் மேலே ஏறி வர்றதுக்குள்ள திருப்பி கொடுக்கணுமே. என்ன கேட்பானோன்னு பெருமானுடைய உள்ளம் தவிக்குமா. ஐஸ்வர்யத்தை கேட்பானோ, கைவல்யம் கேட்பானோ, வைகுந்தத்தையே கேட்பானோ? இருக்கிறதுலே சுலபம் வைகுந்தத்தை கேட்டா கொடுத்துடுவேன், இவன் வேற எதையான்னு கேட்டான்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு மேலே தவிச்சுன்னு இருப்பார். நாம் இங்கேருந்து அங்கே ஏறி போவோம். அப்படி இப்படி வரிசையில் நின்று 12 மணி நேரம், ஒரு நாள் 2 நாள் தான், இப்போல்லாம் ரொம்ப கூட்டம், 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் முன்னாடி போய் நின்னோம். நம்மளை விட பெருமாள் தவிக்கிறார், இவன் என்ன கேட்டுவிட போறானோ, நம்மளால கொடுக்க முடியுமோ இல்லையோன்னு. நான் முன்னாடி போய் நின்று மறுபடியும் கைகூப்பி, உங்ககிட்ட எதை கேட்டு நான் வரல, உன்னை கேட்டு வந்தேன், உன்னுடைய தரிசனமே எனக்கு போரும், தரிசனம் பண்ணியே உனக்கு நான் தரிசனம் கொடுத்தேனே, இதுக்கு உனக்கு என்ன பலம் வேணும்னால் தரிசனத்தையே பலமாக வேண்டித்தான் வந்தேன். நான் தரிசனத்துக்கு பலம் வேண்டி வரவில்லை, தரிசனத்தையே பலமாக வேண்டி வந்தேன் என்று சொன்ன உடனே மூச்சு விடுவர். அப்ப கீழே இருக்கிற தாயார் அவரை பார்த்து, இதை நான் இவனை தயார் பண்ணி தான் அனுப்பிச்சே வச்சேன், உங்கள்கிட்ட சொல்லலை. நான் இவனை தயார் பண்ணிவிட்டேன். எப்போ திருச்சானூருக்கு வந்தானோ வரச்சேவே இதெல்லாம் சொல்லி இவனை தயார் பண்ணிவிட்டேன். நீர் கொஞ்ச நாள் பயந்துட்டு இருக்கட்டுமேங்கிறதுக்காக சொல்லாது இருந்தேன்னால், இப்படியே தினப்படி லட்சக்கணக்காரோர் இவர் அழைச்சி வச்சிருந்தால் அவர் அதை ஆனந்தமா சுமக்கிறார். ஒரு தாய் எப்படி கர்ப்பத்தை சுமையாக இருந்தாலும் ஆனந்தமாக சுமைக்கிறாளோ, நாம் நமஹான்னு சொல்லிட்டோம்னால் அதற்காக உருகின எம்பெருமான் ஆனந்தமா ஏற்றுக்கொண்டு நம்மை கொண்டு போய் வைகுந்தத்தில் உட்காத்தி வைக்கிற வரைக்கும் பொறுப்பை தானே ஏற்றுக்கொள்கிறார்.